பதவி சுகபோகத்திற்காக வேறு கட்சியை ஆதரிப்பதற்காக அவர் செல்கின்றார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள். அதனாலே இன்றைக்கு இந்த இயக்கம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேசன். வணக்கம். குறிப்பா ஒரு வார காலமாகவே பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவில் நடக்கிற தள்ளுமுள்ளுங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு அதிமுக அலுவலகத்திலே பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் குரூப்பும் எடப்பாடி குரூப்பும் தள்ளுமுள்ளாகி போலீஸ் கூட அது ஒரு பெரிய சிக்கலுக்கான போலீஸும் அந்த தள்ளுமுள் ஈடுபட்டு இருக்கிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு எடப்பாடி இப்ப சொன்ன செய்தி என்னன்னா, பொதுக்குழு கூப்பிட்ட சொல்லி யாராவது உங்களிடம் கையெழுத்து கேட்டால் யாரும் நம்ம நிர்வாகிகள் கையெழுத்து போடக்கூடாது என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறார். இப்ப என்ன நடக்கிறது? ஒரு மூத்த பத்திரிகையாளரா கடந்த கால ஏடிமிக்க வரலாறை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர், கடந்த காலம் என்ன நடந்தது, உண்மையிலேயே சட்டப்படி எடப்பாடி செய்வது சரியா, சி.வி. சண்முகம் செய்வது சரியா, எப்படி முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? ஒற்றை வரியில் ஒரு விடையில இருந்து அப்புறம் கடுமையான தலைமை பஞ்சத்தில் கடந்த காலத்துக்கு உள்ள எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் கருத்து வேறுபாடு அமைப்பு என்ற முறையில் அதை கடாக வைத்து தங்கள் நோக்கப்படி அதை இட்டு செல்வதில் அனைத்துணர்களும் எளிய அந்த அவருடைய கட்டளை செயல்படுவது என்பதை, ஆனால் எடப்பாடியார் அவர்களால் அவ்வாறு இல்லை. சூழலில் அவரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கான பணியெல்லாம் அதற்குள்ளாம் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் செயல்பட்டுதான் வந்தார். என்றாலும் உள்ளே திரும்ப இந்த குரல் ஒலித்துக் கொண்டுதான். இது புதுசல்ல. இது இப்போது வெடிப்பாக தெரிகிறதே தவிர ஏற்கனவே அந்த இவர் ஒற்றை தலைமையாக ஏற்கனவே இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் ஒரு கட்சிக்குள்ள இரட்டை தலைமை இருக்க முடியாது, ஒற்றை தலைமை தான் இருக்குது. அதோடைய பொருள் வேற மாதிரியாக. ஆனால் இன்றைக்கு ஒற்றை தலைமை என்பதை தான் சொல்வது மட்டுமே வழிமுறை, சிந்தனை என்பது கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் சொல்லலாம். இப்ப எடப்பாடிக்கு எதிராக கிளம்பி இருக்கிற அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள், இவர்கள் சொல்கிறார்கள் சிந்தனையில் வெகு தூரம் விலகி தான் சொல்வது மட்டுமே சட்டம் என்று வற்புறுத்த முடிகிறார். இவர் அதுக்கு வேற மாதிரியெல்லாம் மறுச்சியை கட்டார். அப்போதான் இது அம்மாவுக்கு செலுத்துகிற மரியாதையாக இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து இந்த ரெண்டு பேருமே அம்மா சமாதியில நினைவிடத்துல போய், ஆனாலும் எடப்பாடியார் அவர்களால் ஒரு ஒருங்கிணைந்த முறையில ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை கொண்டு போகவில்லை. அப்பட்டமாக இதனுடைய பொருள் இவர் எதிர்த்து கிளம்பி இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் அதிமுகவுக்கு என்ற ஒரு கொள்கை லட்சியம் எல்லாம் இருக்கிறது. அந்த லட்சிய கொள்கை இடையூறு செய்கிற வகையில அல்லது அதெல்லாம் சீர்குலைக்கிற வகையில எடப்பாடியார் செயல்படுகிறார். எனவே நாங்கள் எதிர்த்து கிளம்புகிறோம். அவர்களுடைய பேட்டிகளே தெரியுது. அதற்கு முன்னாடியே தாவேக்காவோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள்லாம் சொன்னா அவர் முடியாது என்றாரு. அப்போதே அவருக்கு அந்த நோக்கம் தாவேக்காவோட அழைப்பு வந்ததா இல்லையா இன்னும் மர்மமா இருக்கு. எத்தனை பேரு விஜய் வீட்டுக்கு தலையில துண்டை போட்டுட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது, போட்டுட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படி இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படியா சொல்லி விட்டார்கள் பதவிதான். ஏன்னா அந்த பேச்சுக்கிட்டே தெரியுது. அவர் நம்ம திமுக நமக்கு ஆதரவு தராங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு மறுபடியாக இவர்கள் சொல்கிறார். இப்ப இவர் அவங்க இல்ல பதவி ஆசையினால வெளியே போயிட்டு அதுக்கு ஒரு காரணம், இவர் பதவி ஆசையோடு தான் போனார்கள் என்பதை மறுக்கக்கூடிய எந்த சான்றும் கிடைக்கும். ஏனென்றால் இப்பொழுது என்ன சொல்கிறார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து ஆட்சியுடைய வலிமையை சட்டமன்றத்தில் நிறுவ அத்தனை நாட்கள் ஆகி இன்னும் தொடக்கத்தில் நியமித்த அந்த யாரும் புதிதாக நியமிக்கப்படவும் இல்லை, துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அதற்கு என்ன காரணம் என்றால் 2 காரணங்கள். காங்கிரஸ்ல 2 அமைச்சர்கள் என்பதாக அவர்களுக்கு எந்த துறை காங்கிரஸ் ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக அனுபவம் பெற்றவர். எனவே அவர்கள் மிக முக்கியமான துறைகளைத்தான் 2 என்றால் வற்புறுத்துவாள் என்று. அதே போல இவர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் என்று தெரியவில்லை. ஒரு கேள்விப்படுகிற செய்திகள் என்றால் 5 அமைச்சர்கள், மற்ற சில பேருக்கு வாரிய தலைவர் என்றெல்லாம் பேச்சு நடந்திருப்பதா அப்படி என்று இருக்கிற போது இதெல்லாம் ஒப்புக்கொண்டுதான் வெளிப்படையாக தெரிகிறது. இது வேற எந்த கொள்கையும் கிடையாது. குதிரை பேரம் எடுத்துக்கலாமா? குதிரை பேரம் நடந்துள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, குதிரை பேரம்ங்கிறது கூட ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது ஆங்கில சொற்றொடர். மாட்டுத்தாவணி நடந்திருக்கு. நீங்க ஊர்ல மாடு வியாபாரம் அப்படிதான் இருக்கு. மாட்டுக்கே தெரியாம கையில, ஏன்னா மாடு தெரிஞ்சிடும், சென்டிமெண்டா மாடு நம்ம விக்கிறாங்க கதையெல்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு மாட்டுத்தாவணி நடந்திருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. இல்லை என்றால் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் நேர்மையோடு அரசோடு எனக்கு ஏற்கனவே அரசியல் அடிப்படையில இந்த இடையூறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, குடியரசுத் தலைவர் ஆக்கூடாதுக்காகவும் அரசியல் அடிப்படையில் முடிவெடுத்து ஆதரவு அந்த கட்சியினுடைய ஆதரவை அவர்கள்
அவர்கள் சொல்லி ஏற்கனவே நாங்க பிரச்சனைகள் வருகிற போது மக்களுக்காக போராடுவோம் சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த ஆதரவு எனக்கு போதும், இந்த திடீர் ஆதரவெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரியான பேரம் எல்லாம் அவர்கள் வெளிப்படையாகவும் சொல்லலையே, மாறாக அந்த கட்சி தலைவரத்துல வர்றாரு. அந்த சோஃபா கதையெல்லாம் புதிய அந்த மாதிரியான நிலைமை இல்லை. அப்ப இது ஆக்கா என்ன ஆகுங்கிற கேள்வி விஜய் உருவாக்கி வைத்திருக்கிற ஏதோ ஒரு புதிய ஒரு தூய சக்தி என்று தீய தூயன் தானே. ஆனா ஒரு இன்னொரு தீய சக்தியிலிருந்து வந்து விட்டார்கள் என்பதற்காக அவ்வளவு தூயவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு பார்த்தால் இவருடைய அந்த பிம்பம் என்ன ஆகும், இவர் கட்ட நினைக்கிற தன்னை பற்றிய அந்த தோற்றம் என்ன ஆகும். அந்த தோற்றத்துக்காக மட்டும் இல்ல, அது நேர்மை இல்லையே. அவருக்கு வாக்களித்த மக்கள் 2 கட்சியை நிராகரித்து இருக்கிறார். திமுக அணியையும் நிராகரித்தார்கள், அதிமுக அணியையும் நிராகரித்தார்கள் என்கிற போது நீங்க மறுபடியும் அதுல இருந்து ஒரு அந்த மக்களுக்கு நீங்கள் அவருடைய நம்பிக்கையின் மீது கை வைக்க எடுத்த எடுப்புல வந்து அந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த இளைய சரி தலைவர் என்ன செஞ்சாலும் அண்ணா இன்னும் சொல்ல அண்ணா என்ன செஞ்சாலும் சரியா அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். ஆனா போக இந்த அணுகுமுறைதான் தொடரும் என்றார் அரசு ஆட்சியில் நீடிப்பதற்காக விமர்சனங்களையும் செய்து கொள்வார் என்பது மேலும் மேலும் நிரூபிக்கப்படும் என்றால் அதே அந்த இளமைக்கே உரிய அரசியல் இவரை நிராகரிக்கும் அவருக்கு வந்து ஒரு அரசியல் மரியாதை கிடைத்த இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் பிறகு வந்து இணைந்து கொண்ட ஏற்கனவே நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு, இந்த ஆதரவுகள் கிடைத்த தாவேகாவுக்கு ஒரு அரசியல் மரியாதை, பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்ட், சாதாரண அந்த பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்டுகளை விட போகிறாரா என்று அதிமுகவுடைய என்ன நடக்கும் இணைத்த இதையும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விவகாரம் சம்பந்தமாக இப்ப என்ன கிட்டத்தட்ட இந்த அம்மா மாலை இதெல்லாம் அது கூட அவர் கைக்கு போய்விட்டதாக தகவல். இதுக்கிடையே அதிமுக அலுவலகத்தையும் கைப்பற்றுவதில் இன்றைக்கு தள்ளுமுள் நடந்திருக்குது. இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ஆளுநரை சந்திப்பதாக தகவல் வந்து கொண்டு, ஒருவேளை ஆளுநரை சந்தித்தால் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, இதற்கு பின்னணியாகவும் ஏதாவது அரசியல் அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, சபாநாயகர் அவருக்கு சாதகமான ஒரு முடிவு எடுத்திருப்பார் என்று தெரிகிறது. ஆளுநர் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? பேரவைத் தலைவர் சரியான முடிவு எடுக்கவில்லைங்கிற நிலைதான் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த என் கடிதத்தின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கின்றால் நான் ஆளுநரை சந்திப்பேன். எடப்பாடி ஏற்கனவே புதுசா அவர் திடீர் என்றார் போய் பார்க்க. ஆனா ஆளுநரை போய் சந்திக்கிறது என்பதுல அப்ப ஏதோ ஒரு வகையில ஒன்றிய ஆட்சியாளர்களின் தலையீட்டை நான் வரவேற்பேன் தானே. அப்ப இவருக்கே கூட மாநிலம் சார்ந்த நிலைமையில ஒன்றிய ஆட்சியாளர்கள் தலையிட கூடாது என்கின்ற அந்த அரசியல் தெளிவு எடப்பாடியார் டெக்னிக்கலா சட்ட ரீதியா பேரவைத் தலைவர் தன்னுடைய முடிவை உடனடியா எடுக்கலைங்கிற நிலைமை இருக்கிறது. அவர் தன் விருப்பப்படி அந்த முடிவு எடுக்கலாம். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இறுதியானது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீ முடிவு எடுத்துதான் ஆக வேண்டும், காலம் பூராவும் இழுத்தடிக்க முடியாது. ஆளுநருக்கே அந்த முடிவு, குடியரசுத் தலைவருக்கே கூட சொன்னாங்க நாளுக்கு மேல நீங்க இழுத்தடிக்கனா அது சட்டங்கள் நடைமுறையாகிவிட்ட சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்ட முன்வரவை நீங்கள் முடிவெடுக்காமல் இழுத்தடித்தால் அது நிறைவேறியதாக அது பெரிய அரசியல் சலசம். அப்ப இதுல பேரவைத் தலைவர் அவர் ஏற்கனவே அதிமுக எல்லாம் இருந்து பயணித்து வந்தவர் தான். எனவே அவருடைய அங்க என்ன நடக்கலாம் அவர் இந்த தாவேகாவுடைய அந்த அணியில் அந்த கட்சியில் பேரவைத் தலைவராக பொறுப்பேற்று அவர் சரியான முடிவை எடுத்தார், ஒரு அரசியல் ரீதியாக தெளிவான முடிவை எடுத்தார் என்கிற மாதிரி தான் அடையாளம் பெற வேண்டும். மாறாக இந்த 2 பேர் எழுந்து ஆதரவு என்று அந்த ஆதரவு வரிசையில் எழுந்து நின்றார்கள், அவர்கள் பக்கம் சாதகமாக முடிவெடுத்தார் என்றால் நான் ஏற்கனவே விஜய் அவர்கள் என்ன தவறு செய்கிறாரோ அதே தவறை இவர் செய்கிறார் என்றுதான் பொருள்படும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகள்ல அவருடைய நியாயம் அமைப்பு சார்ந்து யோசிக்கிற போது எடப்பாடியார் மீது 1000 விமர்சனங்கள் அது வேற. ஆனா உள்ள இருக்கிற போது அவர் பக்கம் நியாயம் இருப்பதா. ஆனா எங்கே நியாயம் தவறுகிறார் என்றால் உள்ளே அரசியல் சண்டையாக மாற்றாம தமிழ்நாட்டுக்குள்ளேயே திரும்ப திரும்ப பிரச்சனைகள், அதை விட்டு ஆளுநரிடம் போவது என்பது ஆளுநர் என்பது ஒரு அடையாளம். அது வந்து ஒன்றிய அரசினுடைய தலையீட்டை கோருவேன் என்பதுதான் அது ஒரு தவறான அரசியல். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரிடம் இப்பொழுது கட்சி இருக்கிறதோ அவருக்கு தான் அதிகாரங்கிறது, அதாவது தேர்தல் ஆணையத்திலும் இந்த லா இருக்கிறது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப சி.வி. சண்முகமோ வேலுமணியோ கிட்டத்தட்ட பிஜேபிக்கு நெருக்கமான தகவலும் ஒரு பக்கம் வெளியாகுது. அப்ப எடப்பாடி பிஜேபி பக்கம் போறாராங்கிற ஒரு சிக்கலும் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு திரிசங்கு நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு பெரிய பேரிழைப்பாக கட்சி பறிபோகக்கூடிய நிலைமை இருக்கும் போது உண்மையிலேயே சட்டப்படி யார் கை ஓங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரியும். சட்டமன்ற ஏற்பாடுகளுக்கு வைத்து பார்த்தால் இப்ப வேலுமணி என்ற சண்முகம் இந்த அது வந்து சுதந்திரமாக முடிவெடுத்த முடியாத
முடிவெடுத்து விட முடியாது இங்க வந்தவர்கள் திரும்ப போயிருக்கிறார்கள். இங்க வந்தவர்களோட திரும்ப எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். யாரு? வீரமணி. நம்ம என்ன சொல்றோம்னா 3/2 உறுப்பினரோட ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனி அணியாக தங்களை அடையாட்சி அல்லது அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அது பாய விடாமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடு அப்பதான் அப்படின்னு தாவல் தடை சட்டமே நியாயமானதானாங்கிறது வேற அதை பற்றி தனி விவாதம் வைத்தால் அது ஒரு மோசமான சட்டம் என்பதுதான். உறுப்பினர்கள் மனம் திறந்து எந்த ஒரு அரசாங்க திட்டம் கொண்டு வருகிறது என்றால் அதை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காமல் கட்சி தலைமை என்ன சொன்னுகிறதோ அதை மட்டும் தன்னை மூடிக்கொண்டு நிறைவேற்ற அப்புறம் எதற்காக விவாதங்கள் அப்படிலாம் இருக்கிறது. அது ஒரு மோசமான ராஜீவ் ஒரு மோசமான சட்டம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிற இந்த சட்ட ஏற்பாட்டுல அந்த 3/2 கிட்டத்தட்ட பேர் அந்த ஆதரவு இவர்களுக்கு இல்லை. அப்படியே பிறகு ஒருவேளை இவர்கள் அமைச்சரவையில போய் சேர்ந்த பிறகு ஒரு 7-8 பேர் இந்த ஆனால் இன்னைக்கு உடனடியாக அது ஆனா இப்படி எல்லாம் நடக்கிற போது நான் சொன்ன அந்த மாட்டுத்தாவணி தான் மாட்டுத்தாவணிக்குள்ள சாணத்தினுடைய நெடி தொலைக்கும்ல. இன்னைக்கு சாணி எரியப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சாணியும் போஸ்டர்ல எரியப்பட்டிருக்கு. அது வேற. ஏன்னா அது நம்ம அரசியலுக்கே உள்ள முக்கியமான சின்னம். அது போஸ்டர் ஒரு சின்னம் என்றால் போஸ்டரில் வீசப்படுகிற சாணி இன்னொரு என்றதாக இருக்கிறது. ஆனால் இதை இப்படியான மாற்றம் என்று சொன்னார்கள்ல, எல்லாம் இந்த மாதிரியான அரசியல் அணுகுமுறையில அந்த மாற்றம் இருக்கணும்ல. அப்படி இல்ல வழக்கமான பாதையில தான் போவோம். இப்ப இறுதியா இன்னொரு கேள்வி என்னன்னா, அதாவது அந்த எதிர்த்தரப்பு சிவி செல்வம் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு ஒரு தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஏதோ காரணம் இருப்பதா தெரிகிறது. இப்ப இன்னைக்கு இப்ப எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுக்குழுக்கு யாராவது உங்களிடம் நிர்வாகிகளிடம் கையெழுத்து போட்டால் கையெழுத்து போடாதீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப பொதுக்குழுவுல ஒருவேளை சிவி செல்வம் குரூப்புக்கு ஆதரவு அதிகமா இருந்து கட்சி அவர் கைக்கு போய்விடுமோ என்கிற எடப்பாடி பயக்கிறாரா? அதுல எது நீடிக்க வாய்ப்பு இருக்கு? ஏன் பொதுக்குழு கூட்டுவதற்கான அந்த விஷயத்தை தாமதிக்கிறார் எடப்பாடின்னு கேட்டு. நிச்சயமாக பொதுக்குழு என்ற அதிமுகவினுடைய தீர்மானகரமான அந்த விசாரணையில இடமாக இருக்கிறது. அங்க இந்த 25 பேர் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் வலுத்த பொருளாக நிச்சயமாக அவர்கள் ஆதரவாகங்கிறதுதான் யதார்த்தம். அதிமுக அடிப்படையில எங்க சிக்கல் வருகிறது என்றால் அப்படி ஒரு கொள்கை சார்ந்து வளர்க்கட்சி அல்ல. கொள்கை உணர்வு அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்கு என்னாலும் செய்ய தயாராக என்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வால வளர்க்கப்படல. தலைமை வழிபாடு கூடுதலாக எதிர்ப்பு இந்த ரெண்டு தான் அவருடைய. இப்ப இவருடைய கொள்கையை அப்படிதான் அவங்க பேசுறாங்க. வேற அப்படி என்கிற போது அதே போன்ற மனநிலையில் தான் அந்த வரக்கூடிய மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை என்கின்ற அந்த உணர்வை மிக சிறப்பான முறையில் இவர்கள் விடுவார். அப்படி விசிறி விடுகிற போது அதற்கு துணையாக பலரும் இதை நம்மை விட மிக தெளிவாக எடப்பாடியாரும் அவருடைய அணி ஆகவேதான் அப்படியெல்லாம் கையெழுத்து போடாதீர்கள் நிலைமையா. இன்னொரு கேள்வி, ஒருவேளை சட்டப்படி கொறடா அவர்கள் எடப்பாடி கைக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பட்சத்துல விஜய் ஆட்சிக்கு ஆபத்து வராதா? ஏன்னா கடந்த காலங்கள நரசிம்ம மீதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு பிரதமர் மேலேயே, அதே போல இப்ப நம்மளுடைய சிஎம் விஜய் மேலையும் கூட நாளைக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சு? அதாவது இவர்கள் போய் ஆதரவு கோரினார்கள் என்பது நிறுவப்பட்டு விட்டால் இப்ப இவர்களுக்கு எல்லாம் கடிதம் 2 கமிஷனுக்கும் கடிதம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது போல இவர்களுக்கு அப்படி நேரடியாக எழுத்துப்பூர்வமாக ஆதாரபூர்வமான இல்ல பேச்சுவார்த்தை ஆகவே இதுல அவர்களாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதுல நாங்க எங்களுக்குள்ள வேற எந்த பேரமும் கிடையாது என்பதை அவர் நிரூபித்து விட்டால் சட்டம் அவர் மீது பாய்வு. ஆனா அப்படியான ஒரு அரசியல் தெளிவோடு உறுதியோடு ஒரு அறிவிப்பதற்கு வர வேண்டுமே. என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். வார்த்தை விளையாட்டுல நல்ல சட்டமன்ற கூட அதெல்லாம் பண்றாரு. ஆனா இதை ஒரே எங்களுக்கு இவங்க அளித்த ஆதரவுக்கு நன்றியோட வேற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க சொல்லுவதன் மூலம் அப்படி வரும்போது இவருடைய ஆட்சியும் மற்றவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்பதால் ஏற்கனவே ஆதரவு கொள்கை சார்ந்தார்கள் உறுதியாக இருப்பார்கள். அப்படி என்கிற போது இவருக்கு இந்த அரசியல் மரியாதையும் காப்பாற்றும். அதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி யோசிக்க விடுவார்களா என்று. ஆக இது அதிமுக பிரச்சனை மட்டுமல்ல, அது தாவேகா பிரச்சனையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. கடந்த கால வரலாறு சட்டங்களும் அப்படித்தான் இருக்கிறது என்ற போது நிச்சயமாக இது எல்லாருக்கும் நெருக்கடி தான். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கிற நன்றிகள். நன்றி தோழர்கள்.